ஹலோ வெஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் இந்த 3 வகையான நபர்களை ஒருபோதும் நம்பக்கூடாது. மேலும் அழகான பெண்களிடம் மிகவும் கவனமாக இருக்கணும். நெடுங்காலத்துக்கு முன்பு ஒரு நாட்டுல ஒரு அழகான நகரம் இருந்தது. அந்த நகரத்துல ஒரு திருடன் வாழ்ந்து வந்தான். அவன் சின்னதா திருடி அவனுடைய குடும்பத்தை நடத்திருந்தான். இந்த இடத்துல தான் அவன் எவ்வளவு திருடினாலும் அவனுக்கு வறுமை போகவே இல்லை. அவனுடைய குடும்பம் ஒரு நிலையானதா இல்ல. இப்பதான் அவன் நினைக்கிறான், நம்ம ஒரு பாவம் செஞ்சிட்டு இருக்கோம், ஆனாலும் நம்ம எவ்வளவு திருடியும் செழிப்பா இருக்கல. நம்ம இப்படியே பாவம் செஞ்சிருந்தா வாழ்நாள் முழுவதும் இப்படியே கஷ்டப்பட்டு தான் இருக்கணும். அதனால சின்ன திருடோ பெரிய திருடோ எப்படி பார்த்தாலும் நம்ம திருடன் தான். நம்ம பிடிப்பட்டா தண்டனை நிச்சயம். அதனால பெருசா ஏதாவது திருடிட்டு நம்ம வாழ்க்கையில நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இந்த இடத்துல தான் அந்த நாட்டுடைய அரண்மனையில அவன் திருடுன்னு நினைக்கிறான். கருவூலத்தை ஒரு நாள் திருடினா போதும், வாழ்நாள் முழுவதும் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். முடிவெடுத்து இந்த நாட்டுடைய அரண்மனைக்கு அவன் திருட போறான். இரவு நேரத்துல திருட நுழையிறான். இப்ப கருவூலத்துல நுழையிறான். ஆனா அங்க காவலாளிகள் நின்று இருக்காங்க. அதை பார்த்து அவன் அதிர்ச்சி ஆகுறான். சரி, கண்டிப்பா நம்ம கருவூலத்துல திருட முடியாது. எப்படி இருந்தாலும் காவலர்கள் நம்மள வந்து பிடிச்சிருவாங்க. நம்ம சிக்கணும்னா உயிரோட விட மாட்டாங்க, மரணத்தனம் தான் கிடைக்கும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இப்ப சரி திரும்பலாம் அப்படின்னு திரும்புறான். ஆனாலும் அவன் இப்படி யோசிக்கிறான், நம்மளுடைய முயற்சி எல்லாமே வீணாயிடுச்சு அப்படின்னு அவன் வருத்தம் அடைகிறான். சரி, நம்ம வந்தாச்சு. இந்த இடத்துல ராஜா தூங்கிட்டு இருப்பாரு, ராணியும் தூங்கிட்டு இருப்பாங்க. ராஜாவுடைய அறைக்கு போனா அவருடைய உடையெல்லாம் கழட்டி வச்சுட்டு தான் அவர் தூங்குவாரு. இந்த இடத்துல ராணியோட நகையையும் ராஜாவுடைய நகையையும் அவருடைய நகையெல்லாம் திருடிட்டு அவருடைய உடைய வந்து அணிஞ்சிக்கிட்டு நம்ம வெளில போனோம்னா காவலர்கள் வந்து ராஜா தான் வெளில போறாரு அப்படின்னு விட்டுருவாங்க அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இப்ப நேரா ராஜாவோட அறைக்கு போறான். இப்ப அவன் போனவன் ராஜாவோட அறைய எட்டி பாக்குறான். ராஜா உடையெல்லாம் கட்டிட்டு அவர் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஆனா அவனுக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்திருக்கு. பக்கத்துல ராணி ஒரு நிர்வாணமா வந்து உட்கார்ந்து இருக்காங்க. அதை பார்த்து இன்னும் அவனுக்கு அதிர்ச்சி ஆகுது. இந்த இடத்துல தான் ராஜா படுத்திருக்காரு, ராணி இன்னும் தூங்காமலே இருக்காங்க அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறான். இந்த இடத்துல சரி கொஞ்ச நேரம் காத்திருப்போம், ராணி தூங்கின பிறகு நம்ம திருடிட்டு போயிடலாம் அப்படின்னு திரும்பவும் காத்திருக்கிறான். கொஞ்ச நேரம் வந்து ஆகுது, திரும்பவும் போய் பாக்குறான். ஆனா ராணி மட்டும் தூங்கவே இல்ல, ராஜாவோட அருகிலேயே உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப சரி அப்படின்னு அந்த அரண்மனையில் உள்ள ஒரு டேபிள்ல போய் உட்கார்றான். உணவெல்லாம் வந்திருக்கு. இப்ப அங்க ஒரு பானத்தை குடிச்சிட்டே உட்கார்ந்து இருக்கிறான். திடீர்னு ஒரு பாத்திரம் கீழே விழுது. பயங்கரமா சத்தம் கேக்குது. இப்பதான் அதிர்ச்சி ஆகுறான். இப்ப ராஜா எங்க வந்துருவாரு அப்படின்னு பாக்குறான். ராஜா கண் விழிக்கல. ஆனா அதே நேரத்துல ராணியோட கையில ஒரு பெரிய வாள் இருக்கு. இப்ப திருடனிடம் ஓடி வராங்க. நீ யார், ஏன் இங்க வந்த, உண்மையை சொல்லு, அப்படி இல்லைன்னா இந்த வாளால உன்னுடைய தலை துண்டிக்கப்படும் அப்படின்னு அவனுடைய கழுத்துல வாழ வைக்கிறாங்க. இப்ப அந்த திருடன் பதறான். ராணியிடம், ராணி என்ன மன்னிச்சிருங்க, நான் ஒரு சின்ன திருடன், திருடுறதுக்காக நாங்க வந்தேன், சின்னதா திருடுறதுக்காக தான் நாங்க வந்தேன். நான் சிறு பொருளை திருடி என்னோட குடும்பத்தை காப்பாற்றி வரேன். நீங்க என்ன கொண்டா என்னோட சின்னஞ்சிறு குழந்தைகள்லாம் அனதையாயிடும். என் மீது கருணை காட்டுங்க, என்னை விட்டுடுங்க அப்படின்னு அவன் கெஞ்சிரான். என்ன மன்னிச்சிருங்க, என்ன உயிரோட விட்டுருங்க, நான் இதுக்கப்புறம் இந்த பக்கம் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். என்னோட வாழ்நாள்ல நான் இனி திருடவே மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்டு ராணி ஒரு நிமிஷம் அவன் மேல பரிதாபப்படுறாங்க. இப்ப ராணியும் சரி நான் உன்னை உயிரோட விட்டுறேன், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நிபந்தனை, நான் சொல்றதை நீ கேட்கணும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. என்ன நிபந்தனை சொல்லுங்க அப்படின்னும் அவனு சொல்றான். இப்பதான் அவங்க சொல்றாங்க, நான் உன்னை உயிரோட விடணும்னா ஒரு நாள் இரவு என் கூட தங்கணும். இந்த இரவுல நான் இதுவரை அனுபவித்திராத எல்லா மகிழ்ச்சியையும் நீ எனக்கு தரணும் அப்படின்னும், அதாவது வாழ்நாள்ல நான் ஒருபோதும் மறக்கவே கூடாது, அந்த அளவுக்கு என்ன மகிழ்ச்சியின் உச்சத்துக்கே அழைச்சிட்டு போகணும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இதை கேட்டதும் திருடன் ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகுறான். அந்த திருடன் அப்படியே பயந்து போய், ராணியே நீங்க என்ன சொல்றீங்க, நான் ஒரு சிறிய திருடன், நீங்களோ இந்த பெரும் பிரபுவின் அரசி, உங்களுக்கு இப்படி ஒரு காரியத்தை செய்ய எனக்கு எந்த தகுதியும் இல்லை, அதை பற்றி நினைப்பதே பாவம் அப்படின்னு அவன் சொல்றான். ராஜாவுக்கு தெரிஞ்சா என்னோட தலையை வெட்டி போட்டுருவாரு அப்படின்னும் மரணத்தனம் தான் கிடைக்கும் அப்படின்னும் அவன் பதறான். ஆனால் ராணி, நான் எதையும் கேட்க விரும்பல, உன் உயிரை காப்பாற்ற விரும்பினா நான் சொல்வது செய்யணும், இல்லைன்னா மரணத்துக்கு தயாராகும். இதை கேட்டதும் திருடன் தொண்டை வறண்டு போகுது. அவனுக்கு வேற வழியே இல்ல. ராணியோட நிபந்தனை கேட்டாலும் அவனுக்கு மரணம் நிச்சயம். அதே நேரத்துல ராணி கூட அவன் இருந்தாலும் தடையை தடுக்கிறதுக்காக ராணி இவனையே கொன்றுவா. எப்படி பார்த்தாலும் இவனுக்கு மரணம் நிச்சயம். அதனால இவனுக்கு வேற வழி இல்ல. சரி ராணி, நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னும் அவன் சொல்றான். ஆனாலும் எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் வேணும் அப்படின்னும் அவன் சொல்றான். ராணியும் சரின்னு சொல்றா. அடுத்த நிமிஷம் அவன் அறையை விட்டு வெளில ஓடுறான். ஒன்னவன் ஒரு நிமிஷம் சுத்தி பாக்குறான். அரண்மனை வாசலுக்கு அவன் நோக்கி ஓடுறான். இப்ப அங்க காவலர்கள் நின்று இருக்காங்க. இப்ப திருடனை பாத்துடுறாங்க. திருடனை பார்த்து இப்ப அவனை பிடிச்சிடுறாங்க. அவனுக்கு பயங்கரமான நடுக்கும். அவனை சிறையில் அடைக்கிறதுக்காக திரும்பவும் அழைச்சிட்டு போறாங்க. இப்பதான் போயிட்டு இருக்கும் போது எதுக்காக அரண்மனை உள்ள வந்திருக்க அப்படின்னும் அவன் கேக்குறாங்க. இப்பதான் திருடனும் நடந்த எல்லாத்தையும் சொல்றான். நான் திருடங்க வந்தேன், ஆனா ராணி ஒரு நாள் இரவு அவங்க கூட தங்க சொன்னாங்க. எனக்கு வேற வழி இல்ல, நான் தங்குனாலும் எனக்கு மரணம் நிச்சயம் தான், தங்கல்னாலும் எனக்கு மரணம் நிச்சயம் தான். அப்பதான் நேரம் கேட்டு நான் ஓடி வந்தேன் அப்படின்னும் அவன் சொல்றான். என்ன தயவு செய்து என்னை விட்டுருங்க, இதுக்கு பிறகு நான் இங்க வரவே மாட்டேன் அப்படின்னும் அவன் சொல்றான். அப்படி இல்லைன்னா எனக்கு மரணம் நிச்சயம் தான் அப்படின்னு காவலரிடம் சொல்லி அவன் அழுகுறான். இப்ப காவலர் ஒரு நிமிஷம் வந்து யோசிக்கிறான். சரி நான் உன்னை விட்டுறேன், ஆனா ஒரு நிபந்தனை, நீ இப்ப ராஜா கொல்லணும் அப்படின்னும் அவன் சொல்றான். இதை கேட்டு திருடனுக்கு மேலும் அவனுக்கு ஒரு அதிர்ச்சி. அவனுக்கு என்ன பண்றது
பண்றதுன்னு தெரியல. எப்படி பார்த்தாலும் இவங்க 2 பேர்த்திட்டையும் தப்பிக்க முடியும். ஆனா ராஜாவிடம் இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு நினைச்சவன் சரி அப்படின்னு ஒத்துக்கிறான். வேற வழி இல்லாம சரி நான் பண்றேன் அப்படின்ட்டு அவன் நேரா ராணியிடம் போறான். ராணியிடம் போயிட்டு, ராணி நான் இப்ப அவன் கூட இருக்கிறதுக்கு நான் சம்மதிக்கிறேன், ஆனா ராஜா ஏந்திரிக்காம இருக்கணுமே அப்படின்னும் அவன் சொல்றான். அதுக்கு ராணி அவர் இனிமே ஒருபோது ஏந்திரிக்க மாட்டார் அப்படின்னும் அவளுடைய தலை 2 போய் கிடக்கு, யாரு கொண்டாங்கன்னு தெரியல அப்படின்னு அவன் சொல்றாங்க. இதை கேட்டு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. திருடனுக்கு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா 3 பேரும் ஏமாத்திட்டு அவன் ஓடிடலாம்னு நினைச்சிருந்தான். ஆனா இங்க நடந்ததை பார்த்ததும் அவன் பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டான். இப்பதான் யாரு ராஜாவை கொன்னது அப்படின்னு அவன் கேட்கறான். இது தெரிஞ்சதான் நீங்க சொன்னதை நான் நிறைவேற்ற முடியும் அப்படின்னும் அவன் சொல்றான். அப்ப ராணி சொல்றாங்க, ராஜாவை யாரு கொன்னாங்கன்னு உனக்கு தெரிஞ்சாகணுமா அப்படின்னும் அவன் கேட்கறாங்க. அவனை சொல்றான், சரி நான் சொல்ற மாதிரி காட்டுல ஒரு வயசான கிழவி வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட போ, உனக்கு ராஜாவை யார் கொன்னதுன்னு உனக்கு விடை தெரியும் அப்படின்னும் ராணி சொல்றாங்க. இப்ப சரி அப்படின்னு திருடனும் நேரா காட்டுக்கு போறான். காட்டுக்கு வந்தா ஒரு வயசான கிழவி ஒரு குடிசையில வந்து உட்கார்ந்துருக்கு. அந்த மூதாட்டியை கண்டுபிடிச்சு அந்த மூதாட்டியோட காலை பிடிச்சி நமது ராஜ்யத்தின் அரசரை மிகவும் கொடூரமான முறையில கொன்றது யாரு, அவர் கொன்றது எப்படி, அந்த மர்மத்தை நான் தெரிந்து கொள்ள விரும்புறேன் அப்படின்னும் அவர் தெரிவிக்கிறாரு. அதுக்கு அந்த மூதாட்டி, இந்த மர்மத்தை நீங்க தெரிந்து கொள்ள விரும்பினா உனக்கு ஒரு வழிதான் இருக்கு, அதனை செய், கண்டிப்பா இதுக்கு ஒரு விடை கிடைக்கும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இங்க ஒரு ஆடு ஒன்று நிக்குது, இந்த வாள் எடுத்துக்க, அந்த ஆட்டை ஒரே விட்டா வெட்டணும், நீ வெட்டின பிறகு அவருடைய உடல் கீழே விழுந்துரும், ஆனா அவருடைய தலை பறந்துகிட்டே இருந்திருக்கும். அப்ப ஆட்டோட காதை பிடிச்சிட்டு நீ பறந்தினா அது ஒரு இடத்துக்கு ஆச்சரிய போவோம், அங்க போனினா உனக்கு முழு உண்மையை தெரிஞ்சிடும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வாள் எடுத்து அதே போல அந்த ஆட்டை வந்து வெட்டுறான். வெட்டின அடுத்த நொடியே உடல கீழே வந்துருச்சு, ஆட்டோட தலை பறக்க ஆரம்பிச்சிச்சு. இப்ப அந்த ஆட்டோட காதை வந்து பிடிக்கிறான், நேரா பறந்து ஒரு பயங்கரமான ஒரு இடத்துக்கு பயங்கர வேகமா வந்து போகுது. இப்ப அவன் போய் இறங்குறான். அந்த இடம் பயங்கரமான ஒரு இடம், இந்த இடத்துல நமக்கு விடை கிடைக்க போகுது அப்படின்னு அவன் அதிர்ச்சி ஆவறான். இந்த இடத்துல தான் அங்க ஒரு பெரிய ஒரு கோட்டை மாதிரி இருக்கு. அதுல ஒரு அரக்கன் தனது மகளோட வந்து அமர்ந்திருக்கான். அவளுடைய மகள் ரொம்பவே வந்து அழகா இருக்கா. இப்ப அரக்கன் தான் வெளியில வந்து உணவு தெரிவித்து வரணும்னு சொல்லிட்டு அவன் வந்து போறான். இப்பதான் அந்த அரக்கனுடைய மகளுக்கு ரொம்ப பசி எடுக்குது, ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு அவன் வந்து வெளில வந்து தேடுறா. இந்த இடத்துல தான் அங்க ஒரு அழகான இளைஞன் நிக்கிறத அவன் கவனிக்கிறான். அந்த இளைஞன் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கான். இப்பதான் அவன் நினைக்கிறான், இந்த இளைஞனை நம்ம சாப்பிட்டா ஒருவேளை பசிக்குதான் இவன் சரியாவான், ஆனா இவன் கூட இருந்தா நம்ம தினந்தோறும் மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இப்ப அந்த திருடனுக்கு முன்னாடி தன்னை ஒரு மிகவும் அழகான ஒரு பெண்ணா அவன் மாத்துறா. அவனுக்கு முன்னாடி போய் நிக்கிறா, தன் மெய் மறந்து போறான். அப்படி ஒரு பேரழகி, அப்படி ஒரு அழகான ஒரு பெண்ணை அவன் வாழ்நாள் இதுவரையும் பார்த்ததே கிடையாது. அவனால அவனிடமிருந்து தன் கண்களை எடுக்கவே முடியல. அவ அவ்வளவு அழகான பெண்ணா இருந்தா. முதல் பார்வையிலேயே அவன் மீது காதல் கொள்றான். அந்த பெண்ணும் அவனால் ஈர்க்கப்படுறா. அவனை தன் குகைக்குள்ள அழைச்சு செல்றா. அவர்கள் இருவரும் மிகவும் மகிழ்ச்சியா இருக்காங்க. அரக்கனுடைய மகள் கூட ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கிறான், மகிழ்ச்சியா வந்திருக்கிறான். இப்பதான் அவனுடைய அப்பா கொஞ்ச நேரத்துல வந்துரும் அப்படின்னும் அவன் சொல்றான். இதை கேட்ட பிறகு அவனுக்கு பயங்கர அதிர்ச்சி. இப்பதான் அவன் நினைக்கிறான், இவருடைய அப்பா வந்த பிறகு நம்ம வெளியில போயிடலாம் அப்படின்னும் அவன் யோசிக்கிறான். இப்ப யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு அவனுடைய அப்பா வந்துடுறான். இந்த இடத்துல தான் திடீர்னு அவன் அந்த திருடனை ஒரு மீனாக்கி அங்க தண்ணீர்லாம் கிடக்குது, அந்த தண்ணீர்ல வந்து போட்டுறா. மீனாயை துடிச்சிட்டு இருக்கான். இந்த அரக்கம் வந்த பிறகு இங்க ஏதோ மனித வாசனை வருது அப்படின்னு அவன் வந்து கேட்கறான். நம்ம இருக்கும்போது இங்க யாரு வர முடியும் அப்படின்னு அவன் வந்து கேட்கறான். அவனும் இது ஒரு பிரமையா தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவன் சாதாரணமா எடுத்துக்கிறான். இப்பதான் தினந்தோறும் அரக்கம் வெளில போன பிறகு அந்த திருடனோட அரக்கனுடைய மகள் சந்தோஷமா வந்து இருக்கிறாங்க, உடலுறவும் கொள்றாங்க, மகிழ்ச்சியா வந்து வந்துட்டு இருக்காங்க. இப்ப நாட்கள் இப்படியே ஓடிட்டு இருக்கு. ஆனா அந்த திருடனுக்கு தன்னுடைய மனைவியும் தன்னுடைய மகன் ஞாபகமும் அவனுக்கு வருது. அவங்களை எப்படியாவது பார்க்கணுமே அப்படின்னு ஏக்கம் வந்துருது. இப்பதான் ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்குது. இந்த கோட்டையில இருந்து அவன் வெளில ஓடி வந்துடுறான். நேரா அவன் வீட்டுல வந்து அவன் மனைவியும் அவனுடைய மகனையும் வந்து பாக்குறான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இடத்துல தான் கொஞ்ச நாள் அப்படியே இருந்திருக்கான். ஆனாலும் அரக்க மகள் ஞாபகம் தான் அவனுக்கு வந்துட்டு இருக்கு. ஏன்னா அப்படியான ஒரு பேரழகிய அவன் பார்த்தே இல்ல. அவளுடைய நினைவு, அவளுடைய ஞாபகம் அவனை பைத்தியமாக்குது. இப்பதான் எப்படியாவது அவளை திரும்பவும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறான். இப்பதான் திரும்ப வந்தது கூட எப்படி நமக்கு தெரியல, வழி கூட நமக்கு தெரியாது, என்ன பண்ணணும்னு யோசிக்கிறான். சரி திரும்பவும் அந்த வயசானவங்கள்ட்ட போவோம் அப்படின்ட்டு திரும்பவும் அந்த காட்டுக்கு போறான். அந்த வயசான கிழவி அங்க வந்து உட்காந்துருக்காங்க. இப்பதான் அவங்கள்ட்ட போயிட்டு இது போல நான் திரும்பவும் அந்த பெண்ணை பார்க்கணும், திரும்பவும் அந்த இடத்துக்கு நான் போகணும், அந்த பெண்ணை நான் எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு அவன் சொல்றான். மேலும் அந்த ராஜா எப்படி இருந்தாரு, என்ன நடந்ததுன்னு கூட அவன் வந்து மறந்துட்டான். ஆனாலும் அந்த பெண்ணை மட்டும் தான் அவன் ஞாபகம் வச்சிருக்கான். இப்பதான் அவங்க சொல்றாங்க, இருந்த ஒரே ஒரு ஆடுதான், ஆனா அதையும் வந்து வெட்டியாச்சு, இப்ப நமக்கு வேற வழி இல்லை, போக முடியாதுன்னு சொல்றாங்க. எனக்கு எப்படியாவது போகணும், நீங்க ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னும் அவன் மீண்டும் கேட்கறான். உன்னுடைய மகனை இங்க அழைச்சிட்டு வா அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. அவ்வளவுதானே, நான் போய் அழைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனுடைய மகனை இங்க வந்து அழைச்சிட்டு வரான். இப்பதான் அந்த கைது சொல்றாங்க, அந்த ஆட்டை எப்படி வெட்டினியோ அதே போல உன்னுடைய மகனுடைய தலையும் வெட்டிட்டு அந்த காதை பிடிச்சினா அந்த இடத்துல கொண்டு விடும், திரும்பவும் அந்த பெண்ணை நீ பார்க்கலாம் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. அவன் தன் மகனுக்கு ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டான் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த நேரத்துல அந்த பெண்ணின் அழகு அவன் மனதுல ஆழமா பதிந்திருந்ததால அந்த பெண்ணின் உடலை
தவிர வேற எதுவும் அவன் மனதுல இருக்கவில்லை. அதனால தன் மகன் தலைய வெட்ட தயாரானான். அவன் அந்த வாள் எடுத்து தன் மகன் தலைய வெட்ட கையை ஓங்குறான். நிறுத்து. அந்த மூதாட்டி அவனது வாழை பிடிக்கிறாங்க. இதுதான் உங்களுக்கு கேள்விக்கான பதில் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. அந்த ராஜாவை கொன்னது நீயோ இல்ல காவலாளியோ இல்ல ராணியோ இல்ல, அது ஒரு காமம் தான். ஒரு பெண்ணோட மனசுல காமம் புகுந்தால்தான் அந்த அரசருக்கு சாவு வந்தது அப்படின்னு அந்த வயசானவங்க சொல்றாங்க. இப்பதான் உங்களுக்கு புரியுது. மேலும் அந்த ராஜாவை கொன்னது வேற யாரும் இல்ல, இந்த ராணி தான் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு அந்த திருடன் ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகுறான். மேலும் அவங்க சொல்றாங்க, ராஜாவை கொண்டுட்டு பழிய மேல போட இருந்தாங்க. அதுக்கு முக்கிய காரணம் காவலாளி தான். காவலாளியும் ராணியும் ரொம்ப நாள் நெருக்கமா இருந்தாங்க. இந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்தினாங்க. நீங்க எவ்வளவு நெருக்கமா இருந்தாலும் இந்த 3 பேரை ஒருபோதும் நம்ப கூடாது. முதலாவதா, அரசனையோ திருடனையோ அரசியையோ யாரும் கொல்லவில்லை, மாறா காமம்தான் அவர் கொன்றது. சரியா, ஒரு பெண்ணின் வடிவத்துல உங்கள் மகனை கொல்ல நீங்க எவ்வளவு குருட்டுத்தனமா ஒப்புக்கொண்டீர்கள். இரண்டாவதாக, செல்வத்தின் மீதான பேராசை யாரையும் கொல்லும். மூன்றாவதாக, ஒரு ஆணின் மீதான காதலை விட ஒரு பெண்ணின் மீதான காதல் உங்கள் வாழ்நாள் முழுவதற்கும் நீங்க விலை கொடுக்க வேண்டும் என சொல்லி முடிக்கிறாங்க. ஓகே, நம்மள இந்த வீடியோ பேசுகிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.